Hello friends, my name is Sandil. Welcome to our channel English Pesa Aseya. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லெசன் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நீங்க லைக் பண்றதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இங்கிலீஷ் நம்ம எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஸோ தமிழ் அப்படிங்கிறது நம்முடைய தாய்மொழி. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம சின்ன குழந்தையில இருந்து நம்ம இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் இருந்து நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டதுனால ஸோ தமிழ் நம்ம ரொம்ப சரளமா பேசுறோம். ஸோ இங்கிலீஷும் அதே மாதிரி தான். இங்கிலீஷ் நீங்க சரளமா பேசணும் அப்படின்னா உங்களை சுத்தி ஒரு என்விரான்மெண்ட் நீங்க உருவாக்கிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேசி பழகலாம். ஓகே, காலேஜ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது, ஏன் ஸ்கூல் படிக்கும்போது நீங்க நம்ம படிக்கவே இல்லாட்டா கூட இங்கிலீஷ் ஒரு மொழி தான். அதை நம்ம கத்துக்கணுங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கமெண்ட்ஸ்ல நாங்க படிக்கவே இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு இங்கிலீஷ் இப்ப கத்துக்க முடியுதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். ஸோ இதே மாதிரி இங்கிலீஷ்ங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், ஈஸியா கத்துக்கலாம். பட் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்த என்விரான்மெண்ட்டை நீங்க உருவாக்கிக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா, லாங் சென்டென்சஸ் நம்ம எப்படி உருவாக்கி பேசுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில லாங் சென்டென்சஸை இங்கிலீஷ்ல நம்மளாவே எழுதியும் பேசியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. இங்கிலீஷ் கான்வர்சேஷனுக்கு லாங் சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கிலீஷ் நமக்கு பேச வரல, நமக்கு ரொம்ப ஹெசிடேஷனா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போயிடுவோம். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் டோன்ட் டூ தட். So just you have to make long sentences in English. It will definitely help you to improve your English fluency, right? Okay, so இன்னைக்கு ஒரு 10 sentences நான் சொல்லி கொடுக்க போறேன். You are going to practice with me. Are you ready? First sentence. அவள் இந்நாட்களில் மிகவும் கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறாள். ஸோ இந்நாட்களில் அப்படின்னா இந்த நாட்களில் கொஞ்ச நாளா கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறாள். ஏனெனில் அவளது தேர்வுகள் பக்கத்தில் இருக்கின்றன. எக்ஸாம்ஸ் ரொம்ப நெருங்கி வருது, பக்கத்துல இருக்கு. அதனால அவள் இந்த நாட்களில் மிகவும் கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவள் இந்நாட்களில் மிகவும் கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறாள். படித்துக் கொண்டிருக்கிறாள், இது என்ன டென்ஸ்? கண்டினியூஸ் டென்ஸ். அதை எப்படி சொல்லுவீங்க? அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். ரொம்ப ஈஸி. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. She is studying. அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மிகவும் கடினமாக, மிகவும் கடினமாக, வெரி ஹார்ட். இந்நாட்களில், இந்த நாட்களில். இந்த நாள் அப்படின்னா திஸ் டே. இந்த நாட்களில் அப்படின்னா these days. ஓகே, plural. these days na இந்த நாட்களில், right? She is studying very hard these days. அவள் இந்த நாட்களில் மிகவும் கடினமாக படித்துக் கொண்டிருக்கிறாள். அடுத்தது, ஏனெனில் அவளது தேர்வுகள் பக்கத்தில் இருக்கின்றன. அவளோட தேர்வுகள், எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அது எப்படி சொல்லலாம்? ஏனெனில். அது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? பிகாஸ். ஓகே, பிகாஸ்னா ஏனெனில். அவளது தேர்வுகள், her exams, பக்கத்தில் இருக்கின்றன. her exams are near. That's it. She is studying very hard these days because her exams are near. அவளோட தேர்வுகள் அருகில் இருக்கின்றன. ஸோ நீங்க எழுதிட்டு அதை சொல்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். She is studying very hard these days because her exams are near. Next sentence. நாளை மழை அதிகமாக பெய்யவில்லை எனில். இதை எப்படி வச்சுக்கலாம்? இந்த நாளைங்கிறத கூட இப்படி தூக்கலாம். இங்க போடுங்க, இந்த நாளை தூக்கி நான் இந்த இடத்துல நாளைங்கிறத போட்டுடலாம். பாருங்க, மழை அதிகமாக பெய்யவில்லை எனில் நான் நாளை உன்னுடைய வீட்டுக்கு வருவேன். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது ஒரு கண்டிஷன். மழை அதிகமாக பெய்யவில்லை எனில் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். பெய்யலைன்னா நான் உன்னோட வீட்டுக்கு வருவேன், ரைட்? இதை எப்படி சொல்லுவீங்க? கண்டிஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இஃப் இட் டசன்ட் ரெயின்.
ஸோ இங்க பாருங்க, மழைக்கு வந்து நம்ம இட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் டசன்ட் ரெயின்னா மழை பெய்யலன்னு அர்த்தம். இஃப்னா மழை பெய்யவில்லை எனில், ஓகே, அதிகமாக அப்படின்னா ஹெவிலி. இஃப் இட் டசன்ட் ரெயின் ஹெவிலி, நான் நாளை உன்னுடைய வீட்டுக்கு வருவேன். அது எப்படி சொல்லுவீங்க? வருவேன், ஃபியூச்சர். ஸோ நான் வந்து உங்களுக்கு இஃப் கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இஃப் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் சொல்லி கொடுத்துருந்தேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்ல வரும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பிரசன்ட், அடுத்து ஃபியூச்சர். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது நடக்கும். ஓகே, ஸோ இஃப் இட் டசன்ட் ரெயின் ஹெவிலி, இது வந்து பிரசன்ட். டசன்ட் ரெயின்னா பிரசன்ட் டென்ஸ்ல உள்ள ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஹெவிலி, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி சொல்லுவீங்க? I will come. நான் வருவேன் உன்னுடைய வீட்டிற்கு, to your house, நாளை, tomorrow. If it doesn't rain heavily, I will come to your house tomorrow. Okay, ஸோ இன்னொரு டவுட் வந்து நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐ மீன் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் வந்து உருவாக்குறதுல ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி 2 சென்டென்ஸ் இருக்கும் போது இதை முதல் சொல்லணுமா இதை முதல் சொல்லணுமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து உங்களுடைய இஷ்டம். இதை தான் நம்ம முதல் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தமிழ்லேயே நம்ம எப்படி சொல்லுவோம் பாருங்க, நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன் அதிகமா மழை பெய்யலைன்னா, இப்படியும் சொல்லுவோம். மழை அதிகமா பெய்யலைன்னா நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வருவேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த சென்டென்ஸ் சொன்னாலும் ஓகே தான். ஸோ இதே சென்டென்ஸை நீங்க இப்படி சொன்னாலும் ஓகே தான். ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ இஃப் இட் டசன்ட் ரெயின் ஹெவிலி. மாத்தி சொன்னாலும் தப்பே கிடையாது. ஓகே, ஸோ பேசும்போது யூ கேன் யூஸ் கண்ட்ராக்ஷன். ஸோ ஐ வில், அதை சுருக்கமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வில். சேர்த்து சொல்லுங்க. இஃப் இட் டசன்ட் ரெயின் ஹெவிலி, ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ் டுமாரோ. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். அவன் ரயிலை தவறவிட்டான். அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். ஏனெனில் அவன் காலையில் தாமதமாக இருந்தான். அவன் காலையில் லேட்டா எழுந்திரிச்சான், அதனால அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டான். இது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அவன் ரயிலை தவற விட்டான். இது எப்படி சொல்லுவீங்க? பாருங்க, ரெண்டுமே வந்து பாஸ்ட்ல தான் இருக்கு. தவற விட்டான், அதனால வந்து ஐ மீன் ஏன்னா அவன் லேட்டா எழுந்திரிச்சான். ஸோ ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. பாஸ்ட்டை பத்தி தான் பேசுறோம். we are talking about the past. அதனால ஃபுல்லா சென்டென்ஸ் எல்லாமே வந்து பாஸ்ட்ல தான் இருக்கணும். சிம்பிள் பாஸ்ட்ல, ரைட்? அவன் ரயிலை தவற விட்டான். அது எப்படி சொல்லுவீங்க? அவன்னா he, தவற விடுறதுக்கு missed, பாஸ்ட்ல சொல்றோம். he missed, அவன் தவற விட்டான். எதை? ரயிலை, the train. ஏனெனில், because அவன் காலையில் தாமதமாக எழுந்தான். அவன் காலையில லேட்டா எந்திரிச்சான். ஸோ எந்திரிக்கிறதுக்கு என்னது? வேக் அப். எழுந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வேக் அப்போட பாஸ்ட் ஃபார்ம் woke up. ஓகே, ஸோ he woke up. தாமதமாக, லேட். he woke up late. காலையில், in the morning. நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். அவ்வளவுதான், வாசிங்க. he missed the train. அவன் ரயிலை தவற விட்டான். because, ஏனெனில் he woke up late in the morning. அவன் காலையில லேட்டா எழுந்திரிச்சான். சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. he missed the train because he woke up late in the morning. ஸோ முக்கியமான அந்த இடங்கள்ல வந்து you have to apply sentence stress. ஓகே, ஸோ ஒரு சில இந்த லேட்டா எழுந்திரிச்சான், he missed, அவன் மிஸ் பண்ணிட்டான். ஒரு சில இந்த மாதிரி முக்கியமான வார்த்தைகள்ல வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்து பேசும்போது அந்த வார்த்தையை எம்பசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏனெனில் நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய பழைய பள்ளி நண்பரை சந்தித்தேன். ஓகே, ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பிகாஸ் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். சென்டென்ஸ் பெருசா இருக்குங்கிறத பார்க்காதீங்க, ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு பாருங்க. ரைட்? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் இன்று மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது பிரசன்ட்ல சொல்றது. ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க?
நான் இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம். மிகவும் சந்தோஷமாக வெரி ஹாப்பி. ஸ்லோவா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஐ ஆம் வெரி ஹாப்பி. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் இன்று, டுடே. ஓகே. ஏனெனில் அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? பிகாஸ். ஏனெனில் நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய பழைய பள்ளி நண்பனை சந்தித்தேன். முடிஞ்சிருச்சு. பார்த்தேன், சந்தித்தேன். இது வந்து பாஸ்ட். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் சந்தித்தேன் அதை எப்படி சொல்லலாம்? ஏன்னா இது சப்ஜெக்ட், இது verb. ஐ மெட். மீட்டோட பாஸ்ட் ஃபார்ம் மெட். நான் சந்தித்தேன். ஐ மெட். யார? என்னுடைய பழைய பள்ளி நண்பனை. என்னுடைய அப்படின்னா மை, பழையனா ஓல்ட், பள்ளினா ஸ்கூல், நண்பன்னா ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். ஐ மெட் மை ஓல்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட். ரைட்? நீண்ட நாட்களுக்கு பிறகு. ஆஃப்டர் அ லாங் டைம். பிறகுனா ஆஃப்டர். ஆஃப்டர் அ லாங் டைம். That's it. ரீட் பண்ணி பாருங்க. I am very happy today. அந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தேவை. I am very happy today because I met my old school friend after a long time. ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்லேயே தெரியணும் நீங்க எந்த அளவுக்கு நீ ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கறத. நீங்க ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க கூட சேர்ந்து. I am very happy today because I met my old school friend after a long time. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். நீங்களே ஆன்சர் பண்றீங்களா? இங்க பாருங்க. நீ தினமும் ஆங்கிலம் பயிற்சி செய்தால், நீ தினமும் இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீ கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவாய். கண்டிப்பா வந்து முன்னேற்றம் அடைவாய். இது எப்படி சொல்றதுங்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்து இஃப் கிளாஸ் தான். அதுல டைப் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி சொல்லுவீங்க? பயிற்சி செய்தால் ஒரு கண்டிஷன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இஃப். நீனா யூ. பயிற்சிக்கான இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் நம்ம அடிக்கடி சொல்றதுதான். இஃப் யூ பிராக்டிஸ் ஆங்கிலம், இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் நம்ம லாங்குவேஜ்லாம் சொல்லும் போது நம்ம வந்து முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். ரைட்? இஃப் யூ பிராக்டிஸ் இங்கிலீஷ் தினமும் அல்லது தினந்தோறும், எவ்ரிடே அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிடேனா தினந்தோறும். ஓகே, இது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. டெய்லின்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஸோ இங்கிலீஷ் டெய்லி, இது ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஸோ எவ்ரிடேங்கிறது கொஞ்சம் ஃபார்மலா இருக்கும். ரைட்? இஃப் யூ பிராக்டிஸ் இங்கிலீஷ் எவ்ரிடே ஆர் இஃப் யூ பிராக்டிஸ் இங்கிலீஷ் டெய்லி, நீ கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவாய். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து இஃப் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருக்கணும். யூ பிராக்டிஸ். சப்ஜெக்ட், இது verb, ப்ரெசென்ட் ஃபார்ம்ல இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஃபியூச்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவாய். இப்போ பிராக்டிஸ் பண்ணா ஃபியூச்சர்ல முன்னேற்றம் அடைவாய். அப்போ இப்போ நடக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ப்ரெசென்ட். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா முன்னேற்றம் அடைவாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப எப்படி எழுதுவீங்க? நீனா யூ, வில், ஃபியூச்சர்னாலே வில் வந்துடும். முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இம்ப்ரூவ். கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவாய் அப்படின்னா டெஃபினெட்லி இம்ப்ரூவ். That's it. If you practice English every day, you will definitely improve. இதை மாத்தி சொன்னாலும் தப்பு கிடையாது. இங்க பாருங்க, you will improve definitely அப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. both are same. எப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ மீன் வில்க்கு அப்புறமா நீங்க verb யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இப்படி சொன்னாலும் தப்பு கிடையாது. அழகா தான் இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. If you practice English every day, you will definitely improve. எங்க சேர்ந்து ரீட் பண்ணுங்க. If you practice English every day, you will definitely improve. அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தேவை. ரைட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கடை நேற்று மூடப்பட்டிருந்தது, அதனால் நான் காய்கறி வாங்க முடியல. ஸோ நேற்று கடை மூடி இருந்தது, அதனால என்னால வெஜிடபிள்ஸ் வாங்க முடியல. அது எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கடை நேற்று மூடப்பட்டிருந்தது. அது எப்படி சொல்லலாம்? கடைனா the shop. மூடப்பட்டிருந்தது was closed. நேற்று yesterday. Okay, so the shop was closed yesterday. அதனால் so நான் காய்கறி வாங்க முடியவில்லை. நான் முடியவில்லை அப்படின்னா couldn't. முடியாதுன்னா can't. முடியவில்லை அப்படின்னா couldn't. மாடல் வெர்ப்ஸ் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். couldn't அப்படின்னா could not அப்படின்னு அர்த்தம். I couldn't என்னால முடியல. எதுக்கு? காய்கறிகள் வாங்குவதற்கு. I couldn't buy vegetables. பைனா வாங்குறது, காய்கறிகள் vegetables. ரீட் பண்ணி பாருங்க. The shop was closed yesterday, so I couldn't buy vegetables. என் பின்னாடி சொல்லுங்க. The shop was closed yesterday, so I couldn't buy vegetables. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ஒன். தயவு செய்து இப்போது என்னை தொந்தரவு செய்யாதே, ஏனெனில் நான் என்னுடைய தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். இது வழக்கமா நம்ம சொல்றதுதான். தயவு செய்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் எக்ஸாம்க்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். Present continuous tense. ஓகே, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தயவு செய்து இப்போது என்னை தொந்தரவு செய்யாதே. அதை எப்படி சொல்வீங்க? தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ். என்னை தொந்தரவு செய்யாதே, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே. இப்போது now. Please don't disturb me now. ஏனெனில் because நான் என்னுடைய தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? I am studying தேர்வுக்காக, என்னுடைய தேர்வுக்காக. காகனா ஃபார், தேர்வுனா எக்ஸாம். மை எக்ஸாம்னா என்னுடைய தேர்வு. That's it. Please don't disturb me now because I'm studying for my exam. இப்போது நான் என் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சேர்த்து சொல்லலாமா? Please don't disturb me now because I'm studying for my exam. அடுத்த சென்டென்ஸ். எனக்கு என்னுடைய அலுவலகத்திலிருந்து விடுமுறை கிடைத்தால், ஒரு கண்டிஷன். எனக்கு என் ஆஃபீஸ்ல இருந்து லீவ் கிடைச்சா நான் அடுத்த மாசம் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ட்ரிப் செல்வதற்கு விரும்புகிறேன். ஒரு ட்ரிப் போறதுக்கு நான் விரும்புறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடிக்கடி நம்ம சொல்றதுதான். இது வந்து சுத்த தமிழ்ல எழுதிக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரிப்புங்கிறது கூட இங்கிலீஷ் தான் இல்லையா? ஸோ இது எப்படி கரெக்டா இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், எனக்கு என்னுடைய அலுவலகத்திலிருந்து விடுமுறை கிடைத்தால் ஒரு ஸ்டேட்மெண்ட். இஃப், ஓகே, இஃப் I get, if I get, getனா கிடைக்கிறது. If I get leave na விடுமுறை. என்னுடைய அலுவலகத்தில் இருந்து, இருந்துனா from, என்னுடைய அலுவலகம்னா my office. Come on. If I get leave from my office, நான் அடுத்த மாதம் ஒரு ட்ரிப் செல்வதற்கு விரும்புகிறேன். இதுவும் பிரசன்ட்ல தான் இருக்கு. விரும்புகிறேன். இது கிடைச்சா ட்ரிப் போவேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லாம் இருக்குல்ல, அதுல தான் வருவதெல்லாம். இங்க பாருங்க. நான் செல்வதற்கு விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ வாண்ட். செல்வதற்கு, போவதற்கு, இக்குனா டு கோ. போவதற்கு ஐ வாண்ட் டு கோ. போறதுக்கு விரும்புகிறேன். எங்க? ட்ரிப். ஆன் அ ட்ரிப். On a trip. Okay, I want to go on a trip. அடுத்த மாதம், next month. That's it. If I get leave from my office, I want to go on a trip next month. அடுத்த மாதம் ட்ரிப் போவதற்கு நான் விரும்புறேன். சேர்த்து சொல்லலாமா? If I get leave from my office, அந்த கண்டிஷன் வரும்போது ஆஃபீஸ் அந்த சவுண்ட் அதே மாதிரி இருக்கணும். எக்ஸ்பிரஷன்
I want to go on a trip next month. I want to go on a trip next month. ஈஸியா இருக்கா? ஸோ இதில் ஆன்ங்கிற ப்ரிப்போசிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூ ஹவ் பிளான்ட், எனக்கு லீவ் கிடைச்சிச்சுன்னா நான் ட்ரிப்புக்கு போவேன். ஸோ பிளான் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஆன் அ ட்ரிப் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் அ ட்ரிப் யூஸ் பண்ணலாம். அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ எம் சேவிங் மணி ஃபார் மை ட்ரிப். அதாவது அந்த ட்ரிப்புக்கு தேவையான அந்த பணத்தை நீங்கள் சேமிக்கிறீங்க. ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு ரீசன். ஓகே, ட்ரிப்புக்காக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, ரைட்? அந்த இடத்துல ஃபார் அ ட்ரிப் சொல்லுவோம். அந்த ட்ரிப்பையே நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா you have to go with the preposition on a trip. Okay, so because just you have to know the difference between on a trip and for a trip. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது, எனக்கு ரொம்ப தூக்கம் வந்தது, ஆனால் தூங்குவதற்கு முன் என் வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. நேத்துன்னு கூட வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு, இருந்தாலும் என் வேலையை வந்து முடிக்க வேண்டியிருந்துச்சு தூங்குறதுக்கு முன்னாடி. அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லுவீங்க? எனக்கு மிகவும் தூக்கம் வந்தது அல்லது நான் மிகவும் தூக்கமாக இருந்தேன். பாஸ்ட். I was feeling very sleepy. I was feeling very sleepy. எனக்கு ரொம்ப தூக்கம் வந்தது, ஆனால் பட் தூங்குவதற்கு முன் என் வேலையை முடிக்க வேண்டி இருந்தது. என் வேலையை முடிக்க வேண்டி இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு. ஓகே, எனக்கு என்னோட வேலையை, ஆனால் எனக்குங்கிற வேலையை சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் அல்லது எனக்கு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் தூங்குவதற்கு முன் என் வேலையை முடிக்க வேண்டி இருந்தது. வேண்டி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். I had to finish my work. என்னுடைய வேலையை முடிக்க வேண்டியிருந்தது. I had to finish my work. தூங்குவதற்கு முன், before going to sleep அல்லது before going to bed. before going to sleep ன்னு போட்டாலும் சரி, இல்ல பிஃபோர் கோயிங் டு பெட்ன்னு சொன்னாலும் சரி, ஸ்லீப் சொன்னாலும் கரெக்ட் தான், பெட் சொன்னாலும் கரெக்ட் தான். ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். தூங்குறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். சேர்த்து சொல்லுங்க. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ஸ்லீப்பி. ஸ்லீப்பினா தூக்கம் வர மாதிரி இருந்தது, உணர்ந்தேன். பட் ஆனால் ஐ ஹேட் டு ஃபினிஷ் மை ஒர்க். எனக்கு என் வேலையை முடிக்க வேண்டி இருந்தது. பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் ஆர் பிஃபோர் கோயிங் டு பெட், ரெண்டுல தான் ஒன்று தான் சொல்லணும். ஓகே, பெட் ஆர் ஸ்லீப். சேர்த்து சொல்லலாமா? I was feeling very sleepy, but I had to finish my work before going to bed or before going to sleep. Next one, கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ். கடைசி இதுக்கு அடுத்து உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு. ஓகே, நான் சொல்லி கொடுத்த இந்த 10 சென்டென்சஸ்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் கொடுப்பேன், ரைட்? தயவு செய்து எனக்கு முகவரியை தெளிவாக சொல்லுங்கள், அப்போதுதான் நான் வழியில் குழப்பமடைய மாட்டேன். அட்ரஸை கிளியரா சொல்லுங்க, அப்பதான் நான் வர்ற வழியில குழப்பம் அடையாம வருவேன்னு அர்த்தம். ஓகே, இதுக்கு மீனிங். ஸோ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தயவு செய்து எனக்கு முகவரியை தெளிவாக சொல்லுங்கள். தயவு செய்து, ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கள். டெல் மீ. முகவரியை ஒன்னொன்னா எழுதுங்க. தி அட்ரஸ். அட்ரஸ் தெளிவாக, கிளியர்லி. Please tell me the address clearly. அப்போதுதான், so that, ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன் இதெல்லாம். so that, அப்போதுதான் நான் வழியில் குழப்பமடைய மாட்டேன். நான் குழப்பமடைய மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? I won't get confused. குழப்பமடைய மாட்டேன், ஃபியூச்சர். I won't, நெகட்டிவா சொல்றோம். I won't get confused. இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ்ல நிறைய டைம் இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஐ won't get confused, நான் குழப்பமடைய மாட்டேன். வர்ற வழியில, ஆன் த வே. எல்லாமே நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். அதை கரெக்டா அதோட இடங்கள்ல போட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸ் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ரீட் பண்ணலாமா? ப்ளீஸ் டெல் மீ தி அட்ரஸ் கிளியர்லி so that I won't get confused on the way. அவ்வளவுதாங்க. எப்படி இருந்தது இந்த 10 சென்டென்சஸ்? ஈஸியா இருந்ததா? சூப்பரா நீங்களும் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி? இப்போ உங்களுக்கான டெஸ்ட். நான் ரயிலை தவற விட்டேன் ஏனெனில் நான் காலையில் தாமதமாக எழுந்தேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க?
கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. Time's up. Good job. Super answer பண்ணிருக்கீங்க. இப்போ ஆன்சர் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. I missed the train because I woke up late in the morning. சூப்பரா நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வித்தியாசமான நிறைய வீடியோஸ், கிராமர், டெய்லி யூஸ் சென்டென்சஸ், இங்கிலீஷ் கான்வர்சேஷன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ப்ராக்டிஸோட நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். உங்க வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். Thank you, friends.